மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் நடத்தினார்கள். அதாவது சென்ற வார ஹுத்பா ஐயாமு தஷ்ரீக்குடைய தினத்துடைய ஹுத்பா. ஐயாமு தஷ்ரீக் இருக்கிறதுடைய சிறப்புகள், அதில் திக்ர் செய்யக்கூடிய சிறப்பு, ஈமானிலே ஸ்திரமாக இருப்பதற்கான அல்லாவுடைய வாக்குறுதிகள், சிறப்புகள் என்று அல்லாவுடைய திக்ரை மையப்படுத்தி நம்முடைய ஹுத்பா அமைத்திருக்கிறார்கள். ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாவுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் மதிக்கின்ற பொழுது தக்வாவுடைய அடையாளம். ஹஜ் 32வது வசனம். அதே வந்து இந்த ஐயாமு தஷ்ரீக், ஹஜ்ஜுடைய அமல்கள், கிரியைகளுடைய காலங்கள், அடையாள சின்னங்கள் மிக மாண்பு மரியாதையோடு பேணப்பட வேண்டிய நாட்கள். எனவே நாங்கள் மதிக்க வேண்டும். பொதுவாக நலவுகளுடைய அந்த பருவகாலம் இருக்கிற சீசன் இருக்கிறது, அது உண்மையிலே அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு பொருத்தமானது, அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு பொருத்தம். பாவங்களை தவிர்க்க வேண்டும், நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டும். மகுஃபிரத், பாவங்களில் மூழ்கிவிட்டால் மகுஃபிரத் தடைபட்டு வரும், ரஹ்மத் தடைபட்டு வரும். அதே போன்று நன்மைகள் அதிகமாக செய்கின்ற பொழுது அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். முஸ்லீம்களே பொதுவாக தக்வா எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். தக்வா எப்பொழுதும் அல்லாவுடைய நெருக்கத்தை அடையலாம், வெற்றி அடையலாம். ஈமான்தாரிகளே, அல்லாஹ் உண்மையான தக்வா எச்சமோடு 5 இடங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். ஆல் இம்ரான் 102வது வசனம். அதே போன்று திக்ர் இருக்கிற இந்த காலங்களிலே அதிகமாக திக்ர் செய்வது மிகவும் பெரும் பாக்கியம். நீங்கள் இந்த மஅதூதாத், குறிப்பிட்ட சில தினங்களாக இருக்கக்கூடிய இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்களிலே நீங்கள் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அபூ பக்கர் 203வது வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஐயாமு தஷ்ரீக் இருக்கிறது நல்ல சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக இருப்பதோடு அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யக்கூடிய நாட்கள். அது நோன்பு பிடிப்பது ஹராம், நல்ல சாப்பாடு, உலஹியாவுடைய குர்பானுடைய மாமிசங்கள் சாப்பிடுவது, அதே போன்று அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். சாப்பாடும் சாப்பிட வேண்டும், திக்ரும் அதிகமாக செய்ய வேண்டும். அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய தினம், பெருநாளுடைய தினம், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 தினங்கள் இருக்கிறது, அது எங்களிடத்துல பெருநாள் தான். அந்த 3 ஐயாம் அரஃபாவும் பெருநாள் தான். அடிப்படை 2 பெருநாட்கள் நோன்பு, ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தைய தினம் அரஃபா, அதே போன்று பின்னால் வருகின்ற 3 தினங்களும் பெருநாள் போன்றுதான். அதே போன்று உண்மையில் ஆத்மாக்கள் உயிர் பெறக்கூடிய, உள்ளங்கள் நிம்மதி அடையக்கூடியதான் அதிகமாக எப்பொழுதுமே அது அல்லாஹ்வுடைய திக்ர். ஈமான்தாரிகளை அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் காலை மாலை துதியுங்கள். அஹ்ஸாப் 41 வசனம், 41, 42 வசனத்தை ஓதி. எனவே திக்ர் ஆத்மாவுக்கு மருந்து, ஆத்ம நோய்களுக்கு மருந்து, அது ஒரு நிம்மதி, அது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உயர்த்தும். அது திக்ரை விட்டு ஒரு உடம்பு பிரிந்துவிடும். திக்ரற்ற உள்ளமாக ஒரு உள்ளம் இருக்கும் என்றிருந்தால் அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற நஃபருடைய உடம்பு அது கபரு போன்றுதான். அது கபரு போன்றுதான். அது திக்ர் இல்லாத உடம்பு, எந்த உள்ளத்தில் திக்ர் இல்லையோ அது கபர் ஒன்று இருப்பது போன்றுதான். எந்த அர்த்தமும் அமல்களும் நடக்காத ஒரு இடம். அல்லாஹ்வுடைய அடியார்களை இப்போ எப்பொழுதுமே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம்தான். அவர்கள் சொல்கிறார் அவருடைய ஹுத்பாவிலே, இந்த சென்ற அரஃபா தினம், அவர் பின்னால் முந்தைய அந்த அரஃபா தினத்திலே எத்தனை துவாக்கள் அரஃபா மைதானத்திலே மக்கள் கேட்டார்கள். எந்த துவாவில் உங்களுக்கு பங்கு கிடைத்தது? எத்தனை கண்ணீருடைய துவா கேட்டார்கள். எத்தனை பேருடைய துவாவில் உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது? மினாவில் எத்தனை பேருடைய துவாவிலே, முஸ்தலிஃபாவில் எத்தனை, புனித ஸ்தலங்களிலே, நல்ல கண்ணியமான இடங்களிலே உங்களுக்கு எத்தனை துவாக்கள் கிடைத்தது என்று பொதுவாக முஸ்லீம்களுக்கு கண்டு, முஸ்லீமான ஆண் பெண், மோமினான ஆண் பெண், நல்ல வணக்கம் புரியக்கூடிய ஆண் பெண், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பணியில் ஈடுபடக்கூடிய, பாதுகாப்பு ஈடுபடக்கூடிய ஆண் பெண்கள், பொறுமைசாலிகள் என்று பொதுப்படையாக கேட்ட துவாவிலாவது நாங்கள் பங்கு பெற்றோமா? அதே போன்று இஸ்லாத்துடைய சகோதரத்துவத்தில் மிக உன்னதமானதுதான் இந்த ஹஜ்ஜுடைய வெளிப்பாடு. இஸ்லாமிய சகோதரத்துவம், மூமின்கள் என்றாலே சகோதரத்தான். ஹஜ்ஜுல் 10வது வசனத்தை ஓதினார்கள். எனவே ஈமானுக்காக வழிகாட்டியதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். காபா, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பேணி பாதுகாக்க போராளிகளே, அதே போன்று உங்களோட உள்ளங்களில் எப்படி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள், மதியுங்கள், அல்லாஹ்வை கண்ணியமாக உணருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள். எப்பொழுதும் சுஜூத் செய்யும் பொழுதோ, ருக்கூ செய்யும் பொழுதோ, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வுடைய மாண்பை உள்ளத்தில் கொண்டவர்களாக நீங்கள் அந்த அமல்களை செய்யுங்கள். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூற்றை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த அநியாயக்கார நம்ரூத் என்ற அந்த அரசனுக்கு முன்னால் எப்படி ஏகத்துவத்தை பேசினார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். தைரியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை முன்வைத்த அந்த தைரியத்தை நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மாண்பு, மரியாதை, மகத்துவத்தை நீங்கள் எல்லா நிலைமைகளிலும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் தான், நிகழ்காலங்களில் தான், தனிநபர் வாழ்க்கை, நாடளாவிய ரீதியாக, குடும்ப ரீதியாக எப்பொழுதுமே அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், சக்தி மிக்கவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் அல்லாஹ் அனைத்து விடயங்களும் சக்தி உள்ளவன், அதே அல்லாஹ் அனைத்து விடயங்களை நான் சூழ்ந்து அறிந்தவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான விடயங்களை சொல்கிறோம் என்று அல்லாஹ் தலாக் 12 சொல்கிறார். அதே போன்று எல்லா கட்டங்களும் அல்லாஹ்வுடைய உதவி தேட வேண்டும். எல்லா தேவைகளும் அல்லாஹ்விடம் முன்வைக்க வேண்டும். மக்களை நாடக்கூடாது, மக்களை உதவி தேடக்கூடாது. வானங்கள் பூமியில் அனைத்து
அனைத்தும் அல்லாவிடமே கேட்கின்றன தன்னுடைய தேவைகளை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கார். ரஹ்மான் 29 வசனத்தை ஓதினார்கள். மூமின்களே பொதுவாக உள்ளங்கள் இந்த நாட்களிலே அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதாபப்பட வேண்டும், தேட்டம் பெற வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் உள்ளத்தால் நீங்கள் முன்னோக்குங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். எதை உங்களுக்கு வேதனை வர முன்னால், அந்த வேதனை வந்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மேலே பார்ப்பீர்கள், உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. சுமர் 54 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் புகழும் பொழுது இந்த இனாபத் என்ற தன்மை சொல்கிறார். முனீப், அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதாபப்பட்டு மீளக்கூடியவர். நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள், தன்னுடைய வருத்தங்கள் கஷ்டங்கள் சோதனைகளிலே அல்லாஹ்வே அழைக்கக்கூடியவர்கள். ஹூத் 75 இப்ராஹிம் தியாகம் வெறும் அறிவிக்கப்படக்கூடிய சரித்திரங்கள் சம்பவங்கள் மாத்திரமல்ல, அது பல அந்தஸ்துகளும் உயர்வு பல அது உண்மையிலே மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒவ்வொரு இப்ராஹிம் வாழ்க்கை கட்டங்களும் நமக்கு படிப்பினை, நமக்கு ஈமானிய இஸ்லாமிய பாடங்களை போட்டுகின்ற ஒரு கலாபீடம் போன்ற நிகழ்வுகள், ஒரு பல்கலைக்கழகம் போன்ற நிகழ்வுகள், ஒரு தகவல் களஞ்சியம். எனவே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அதே போன்று யாரிடத்திலே இனாபத் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய தேட்டம் கொள்ளக்கூடிய நாடி பச்சாதாபப்படக்கூடிய தன்மை இருக்குமோ அவர்தான் உண்மையான முறையிலே சிந்தனை உள்ளவர், புத்துணர்ச்சி உள்ளவர் என்று அல்லாஹ் சூரா காஃபிர் 13 சொல்கிறார். கஷ்டம் வரும், ஆனால் கஷ்டத்துக்கு பின்னால் இலேசு வரும் என்ற நம்பிக்கை அவசியம். தலாக் 7 ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் இலேசு உண்டு. அலம் நஷ்ர சூராவில் 5-6 ஒரு கஷ்டத்தோடு லேசுண்டு, அதே கஷ்டத்தோடு இன்னும் ஒரு லேசுண்டு. எனவே கஷ்டம் நீங்கும், சிரமம் அகலும், நம்முடைய நெருக்கடிகள் இல்லாமல் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகள் கஷ்டங்கள் நீங்கியது போல நமக்கும் நீங்கும் என்ற நம்பிக்கை ஹஜ்ஜுடைய வரலாற்றிலே நமக்கு சிறந்த பாடம் என்று சொல்லிவிட்டு முதலாவது குத்பா இறுதியிலே ஒரு கஷ்டம் வந்தால் அதில் பொறுமை செய்வதனூடாக தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். பதறக்கூடாது, பதற்றப்படக்கூடாது, அல்லாஹ் முறையிடக்கூடாது, அல்லாஹ்வோட கெட்டெண்ணம் வைக்கக்கூடாது, அல்லாஹ் நல்லெண்ணம் வையுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வோடு நல்லெண்ணம், விடயங்கள் அல்லாஹ்விடமே ஒப்படைக்க வேண்டும். ஹதீஸிலே பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையோடு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதே போன்று சிரமங்களோடு தான் விமோசனம் இருக்கிறது. கிரமம் கஷ்டம் வந்தால் அதுக்கு விடுதலையும் விமோசனமும் கிடைக்கும். கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது. எனவே அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்வர் 92 ஆயத்தை ஓதி முதலாவது குத்பா முடித்து உடனே குத்பா ஸலவாத் தக்வாவுடைய வசனத்துக்கு பின்னால் பொதுவாக ஹஜ் என்பது உண்மையிலே தௌபா, பாவங்களை பற்றி தௌபா செய்யப்பட அல்லாஹ் பக்கம் மீளுவது, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, அதை நெறிப்படுத்துவது, அதை நாங்கள் நல்ல குணங்களை அடைந்து அதை பேணி பாதுகாப்பது, உள்ரங்கம் வெளிரங்கத்திலே தூய்மையானவர்களாக சொல்லிலும் செயலிலும் மாறுவது மிக பெரும் படிப்பினை. அதே போன்று இந்த ஹாஜிகளை வாழ்த்து கூறி வரவேற்பதன் உன்னதமான ஒரு நல்ல ஒரு அழகான அமல், சமூக ஒற்றுமைக்கான அடையாளம். என்றாலும் அதிலே நாங்கள் ஆடம்பரமாக வீணான செலவுகளை செலவழித்து அவர்களை வரவேற்பதற்கு விழா கொண்டாடாமல் அந்த பணங்களை நாங்கள் ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகளுக்கு செலவழித்து விட்டு வாழ்த்து கூறி துவா சொல்லி அவர்களின் துவா செய்து நாங்கள் வரவேற்போம் என்ற புத்திமதியை 2வது குத்பாவிலே சொல்லி இறுதியாக மீண்டும் ஒரு தடவை பொதுவாக எங்களுக்கு ஏற்பட்டுகின்ற சோதனை, சிரமங்கள், கஷ்டம், வாழ்க்கை நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் உண்மையிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் ஞாபகம் வைக்க வேண்டிய விடயம். நம்முடைய களியாட்டங்கள், வைபவங்கள், திருமண வைபவங்கள், நம்முடைய விழாக்கள் எல்லாவற்றிலும் நாம் சோதனை சிரமத்தோடு வாழ்கிறோம். நம்முடைய சமூகம் பொருளாதார நெருக்கடியிலே எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, சிரமங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பொறுமை வேண்டும். அதே போன்று நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்மை அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை ஒதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து இந்த கஷ்டங்கள் சிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ஸலவாத்து ஓதுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அஹ்மத் சலீம் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள், ஹாலித் அபு ஜும்மா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எனவே 3 ஹுத்பாக்களை கொண்டு படிப்பினை பெறுவோம். 3 ஹஜ்ஜை மையப்படுத்தி அமைந்த ஹஜ்ஜுடைய படிப்பினைகள், ஹஜ்ஜுக்கு பின்னால் ஹாஜிகள் எப்படி நடக்க வேண்டும், ஹஜ்ஜின் மூலம் நாம் பெறுகின்ற படிப்பினை, அதே போன்று அந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் என்று ஹஜ்ஜுடைய பலாபலன்கள், ஹஜ்ஜுக்கு பின்னால் அடுத்தது என்ன செய்வது என்ற அமைப்பிலே அந்த ஹுத்பாக்கள் அமைந்திருந்தன. பயன்பெறுவோம், பிறருக்கு மெத்தி வைப்போம் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடும் நன்றி செலுத்தியவனாக உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத் செய்வானா என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.